வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. அம்மா எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? எல்லாத்துக்குமே அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தேவதிக்கு இன்னொரு பெயர் உண்டு, என் மகள் என்று. அன்னைகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அந்த தேவதைகளின் கடவுள் என்று. வேறு யார் சொந்தங்கள் பெருசாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஒன்று தான், இது ஒருத்திக்காக தான் வாழ்கிறது. ஆக்சுவலி இந்த வாழ்க்கையிலே இன்னும் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரவிந்த் இழந்தது இவளுக்கும் கூட வலிக்கல. இப்போ வரைக்கும் எனக்கு தான் ரொம்ப வலிக்குது. அவர் மாதிரி கிடைக்கவே மாட்டாங்க. செத்து போனவங்க யாராச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டால் யாரையுமே கேட்க மாட்டேன். அவர் மட்டும் கொடுத்துட்டு என் உயிர் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன். நல்ல பையன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆசையா வாழ வந்தார், வாழவே இல்லை, போயிட்டார். வேற இன்னொரு சைடில் வந்து யூ ஹேவ் டு மூவ் ஆன் நிறைய பேர் சொன்னாலும் நான் கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் தட் ஹீ இஸ் நாட் வித் மீ அப்படிங்கிறது. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இவங்க அப்பாலாம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறப்போ நான் அடித்து சொல்வேன், அவன் என் கூட தான் இருக்கான், என் கூட தான் இருப்பான். ஏன்னா நான் அதை நம்புகிறேன். ஆனால் நான் வந்து இப்போ கூட அரவிந்த் இஸ் ஹியர், ஹி வில் பி வித் மீ ஃபார் எவர். அதை நான் நம்புகிறேன். ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் ஹிம். அது மட்டும் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அபவுட் இட். ஏன்னா இவங்க எல்லாம் ஆப்சன்ஸை நினச்சி அழுகுறாங்க. ஆனால் எனக்கு அவன் ஆப்சன்ஸ் இருக்குது, எனக்கு அவன் பார்க்க முடியல, பட் அவனோட சோல் ப்ரெசன்ஸ் இருக்குங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் எமோஷ்னல். அவன் இல்லைங்கிற விஷயத்தை நான் நம்பவே மாட்டேன். நான் வந்து அவன் இருக்காங்கிறத மட்டும்தான் நம்பி நான் ஐ வில் மூவ் ஃபார்வர்ட். அது ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அபவுட் இட். உன்னை பார்த்த மாதிரியே இருக்குமா அவர் கல்யாணம் பண்ண பிறகு அப்படின்னு அடிக்கடி சொல்வாள். அவங்க வீட்டுக்கு போன பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்கா. அது தான் இப்போ அவர் இல்லை அப்படிங்கிறது நானே செத்து போன மாதிரி எனக்கு அது. ஸ்ருதி அவர்களே சொல்லுங்க, அம்மா எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? எல்லாத்துக்குமே அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பட் உண்மையை சொல்ல போனோம்னா நான் வந்து டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். ஆனால் அம்மா வந்து எல்லாமே இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு எல்லோரும் ஜென்ரலாக பார்க்குறப்போ நானே சொல்லிக்கக்கூடாது, இருந்தாலும் தே சே ஸ்ருதி இஸ் அ குட் கேர்ள், ஸ்வீட் கேர்ள், ஒபீடியண்ட்டாக இருப்பாள். எல்லாத்துக்குமே காரணம் அம்மா தான். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எவ்ரிதிங் ஷீ இஸ் அ ரீசன். ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. உங்களுக்கு ஸ்ருதி எவ்வளோ ஸ்பெஷல்? தேவதிக்கு இன்னொரு பெயர் உண்டு, என் மகள் என்று. அன்னைகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அந்த தேவதைகளின் கடவுள் என்று. உள்ள இருக்குது. பட் நான் நிறைய கவிதைலாம் ரொம்ப அழகாக எழுதுவாங்க. யூ ஹவ் பின் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் குவைட் சம் டைம். அம்மா எவ்வளோ உங்களுக்கு பக்க பலமாக இருந்தாங்க? when you went and told her எனக்கு ஆக்டிங் தான் பிடிச்சிருக்கு, ஆக்டிங் தான் பண்ணும், ஐ வாண்ட் டு ட்ரை சீரியல்ஸ், ஐ வாண்ட் டு பி ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னப்போ அவங்களோட ரியாக்ஷன் என்ன, அந்த ரியாக்ஷனை ஷேர் பண்ணோம். அண்ட் மோர் ஸோ எவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? அம்மா நான் ஃபஸ்ட்டு +2 படிக்கிறப்ப தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அப்போ எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து 2 months வருது. அப்பாவுக்கு என்ன பயம்னா படிப்பு விட்டுறக்கூடாது, இந்த மாதிரி நான் 17 years ஆக்டிங் வந்தேன். அப்போ அவர் வந்து நீ என்ன நடிக்க போனாலும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், டிகிரி வாங்கிட்டே இருக்கணும், அதுவும் ரெகுலர் காலேஜில் தான் படிக்கணும்னு ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ். ஆனால் அம்மா தான் அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு என்ன, மேபி அந்த டைமில் வந்து ஒரு பிரேக்கு, ஒருவேளை நான் நடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அம்மா தான் அப்பா கிட்ட பேசி எனக்கு கன்வின்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் சப்போர்ட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் என்னோட நாதஸ்வரம் சீரியல், வாணி ராணி எல்லாத்துலேயுமே எங்கள் அம்மா என் கூட ட்ராவல் பண்ணிட்டு கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் அப்பாவை கூட பார்த்துக்காம அவங்க என் கூட ட்ராவல் பண்ணி எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அண்ட் நீங்கள் சீரியல்ஸில் பார்க்கும்போது நாதஸ்வரமில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், அப்புறம் வாணி ராணி ஒர்க்கிங் வித் லெஜெண்ட், இப்போ அகைன் சீரியல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது டிவியில் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமா அவங்களுக்கு? அவங்க ஆஸ் அ டாட்டர் தாண்டி ஆஸ் அன் ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்ட்ரஸ். ஹாப்பி அப்படிங்கிறத விட அவங்ககிட்ட இருக்கிற நிறை குறைகளை நான் எடுத்து சொல்கிறக்காக தான் அந்த சீரியல்ஸ் பார்ப்பேன். இதை சொல்லுங்கம்மா, இப்போ சொல்லுங்கம்மா, இதுதான் எனக்கு உண்மைதான் சொல்லுவேன். அதில் நீ எப்படி வந்து தப்பாக பண்ணுற, இல்லை எப்படி ட்ரெஸ் சென்ஸ் பண்ணுற, அது எல்லாத்தையுமே நிறை குறை. நல்லா இருந்தால் அழகாக ஆக்ட் பண்ணுற. ஆக்சுவலி அவள் கண்ணு நல்லா பேசும்.
அந்த டைலாக்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணும்போது அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இல்லை அது குறையா இருக்குது அப்படின்னா ரொம்ப சொதப்பலாக பண்ணியிருக்க, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுப்பேன், சப்போர்ட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவளுக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அழகாக தெரியுது. இப்போ வரைக்கும் என்னோட காஸ்டியூம்ஸ் எங்கே நான் வெளியே போனாலும் எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். காஸ்டியூம் டிசைனர்னே சொல்லலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸு சாரீஸ் மெயினாக நான் கட்டின சாரீஸ்லாம் சூஸ் பண்ணது அம்மா தான். ஸோ ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் தட். ஆல் இன் ஆல் அழகு ராணி அவங்க இல்லை, ஒரு போயிட்டா இருக்காங்க, ஆல்ரவுண்டராக இருக்காங்க, இப்போ காஸ்டியூம் டிசைனராக வேற வந்து இருக்காங்க. பட் அம்மா நீங்கள் வந்து ஸ்ருதி அவர்களை வந்து கன்சீவ் ஆனப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தருணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. அது ஒரு பெரிய விஷயமாவே நினச்சோம். ஏன்னா 3 வருஷம் எங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் கிடைச்ச கிஃப்ட் அதனால் நாங்கள் அதை ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். அது பிறந்ததும் அவள் வந்து நியூ இயர் அன்னைக்கு பிறக்கிறதுக்கு வலி வந்துடுச்சு. ஒரு நாளெல்லாம் கஷ்டப்பட்டு அடுத்த நாள் தான் பிறந்தா, Jan 2 பிறந்தா. அதுவே பெரிய மகிழ்ச்சி. அது நாங்களே இப்போ அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் அல்லது வெளியூரில் இருந்தாங்க, தூரத்தில் இருந்தாங்க. இவங்க பேரண்ட்ஸ், எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே யாரும் இல்லை. நானே குழந்தை பிறந்த பிறகு நானே தான் கையில் வாங்கினேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 1 hour கழித்து தான் அவரை பார்க்கவே அனுமதிச்சாங்க. அவர் தான் அப்புறம் இவ்வளோ வளர்த்த ஆரம்பித்த பெற்றதோடு சரி என்னோடய கடமை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி நான் இருந்துட்டேன். அவர் தான் டோட்டலாக அவளை வளர்த்துருந்து அவர் தான் கால் மேலே போட்டு குளிக்க வைப்பார். அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிட்டேன். ரொம்ப கேர், ஸ்பெஷல் கிஃப்ட்டு அவருக்கு. அதுதான் தேவதை கையில் வந்தப்போ அந்த அந்த என்ன பேர் வைக்கணும்னு நினச்சிங்க, அவங்கள என்ன ஆக்கணும்னு நினச்சிங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது? அதுதான் அந்த பேராகவே வந்துச்சு. முருக பக்தை நான், அதனால தான் சண்முகன்னு, பையனாக இருந்தால் சண்முகன்னு வச்சுருப்போம். பொண்ணாக பிறந்தனால சண்முக பிரியா அப்படின்னு வச்சேன். 2 ராகங்கள், இந்த இசை எனக்கு ரொம்ப பிரியம், பாட்டெல்லாம் பாடுவேனா, அதனால் அவளுக்கு அந்த சண்முக பிரியான அந்த ராகமும் அதில் வர்றது அப்படி வச்சுட்டு, ஸ்ருதிங்கிறது கொஞ்சம் அப்போல்லாம் ஃபேமஸாக வந்த பேராக இருந்தது. ஸோ ஸ்ருதிங்கிறது ராகத்தினோட ரிலேட்டடாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் அந்த பேரை சூஸ் பண்ணி வச்சோம். 21 எழுத்து வரும், இருந்தாலும் அவளுக்கு எழுதுறது கஷ்டம்தான், ஆனாலும் பெரிய பேராக வித்தியாசமாக வைப்பமே அப்படின்ட்டு வச்சோம். நீங்கள் சொல்லுங்கள், யார் பயங்கர ஸ்ட்ரிக்ட் வீட்டில், அம்மாவா அப்பாவா? அம்மா தான், கம்ப்ளீட்டாக அம்மா தான். நம்புவீங்களா சொன்னால், இப்போ வரைக்கும் நான் கல்யாணத்து வரைக்கும் கூட நான் அடி வாங்கிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட. அப்பா வந்து ரொம்ப செல்லம், நான் அப்பா செல்லம், பட் அம்மா வந்து செம்ம ஸ்ட்ரிக்ட். இவங்க தான். எந்த அளவு அம்மா வந்து சந்தோஷமாக பார்த்துக்கறணும், அதை விட கோபம் அதிகமாக வரும் எனக்கு. சொன்னது உடனே கேட்கணும், இல்லைன்னா சட்டுன்னு அடி தான். வாயிலெல்லாம் சொல்கிறதா இல்லை, படான்னு ஒரு அடி கொடுத்து சொன்னது அவங்க காதில் விழுறதுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு 1 செகண்ட் ஆகுமா? சொன்ன உடனே எப்படி கேட்கும்? அவங்கள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொன்ன புரியலையா அப்படின்னு பட்டுன்னு ஒரு அடி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை. மறக்க முடியாது அப்படின்னு. அது ஒரு தடவை நாதஸ்வரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடி வாங்கினேன். எல்லாரும் முன்னாடியா? இல்லை தனியாக தான், ரூமில் நினைக்கிறேன், ரூம்லேயோ இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஓரத்தில் நினைக்கிறேன். ஏதோ சொல்லிகிட்டே இருந்தாங்க, சாப்பிட சொல்லி தான் சொன்னாங்க. எனக்கு சாப்பிட வேண்டான்னு வம்பு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது. அந்த டைமில் அப்போ வந்து பாட்டில் இருந்துச்சு பக்கத்தில், சாதா பெட் பாட்டில் தான். கரெக்டாக காலில் டப்புன்னு ஒழுங்காக சொன்ன பேச்சு கேட்டு அடிச்சிட்டாங்க. அப்புறம் கால் வீங்கிருச்சு, அந்த நரம்பு மேலேயே விட்டுருச்சு. அப்புறம் மார்க் போகவே இல்லை. இவங்க உட்காந்து ஃபீல் பண்ணாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் அந்த மார்க் இருந்துகிட்டே, இந்த கருப்பை இவ்வளோ பெருசு அப்படியே கந்திருச்சு. இந்த முழியில் கரெக்டாக இந்த கீழே காலில் அந்த நேரத்தில் அதுதான் படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானே பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஆனால் இவங்க உட்காந்து ஒரு 6 months ஃபீல் பண்ணாங்க அதுக்கு. உங்கள் ட்ரீம்ஸுக்கு எப்போதுமே அவங்க பக்க பலமாக இருந்திருக்காங்க. அவங்களோட ட்ரீம்ஸ் ஏதாவது அதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களா, அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா? ஒரு தருணம், மறக்க முடியாத ஒரு தருணம், அவங்க ட்ரீம்ஸை பற்றி பேசின தருணம், இன்னும் ஏதாவது பண்ணணும் அவங்க நினைக்கிற அந்த தருணம், ஏதாவது அதை பற்றி பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன். நாங்கள் ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ இவங்க வந்து நல்லா பாடுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்போ, நான் ஒரு 2nd 3rd எல்லாம் படிக்கிறப்போ இவங்க ஸ்டேஜ்லலாம் பாடி நான் பார்த்துருக்கேன். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் முன்னாடி அவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. அப்புறம் அப்படியே வளர அது அப்படியே போயிடுச்சு. பட் ஷீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் சிங்கிங், குக்கிங், இல்லை எது பண்ணாலுமே ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவாங்க. ஸோ இப்போ கூட ஏதோ ஒரு குட்டி விஷயம், ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட அதில் இறங்கி புதுசாக என்ன க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது. பட் ஐ திங்க் சிங்கிங் தான் இவங்களோட ட்ரீம், அதில் கண்டினியூ பண்ணணுன்னு தான் இவங்களோட ஆசைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுவே இவங்க இந்த ஸ்மூல் ஆப்லாம் வந்துச்சுல்ல, அதுலலாம் நிறையா பாடி பயங்கரமாக போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் வந்து அவங்களோட ஆசையை நிறைவேற்றிப்பாங்க. எங்களுக்காக ஃபேமிலி ஸ்டாரில் வந்து ஒரு 2 வரி பாட முடியுமாம்மா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று இருக்கு, அது நான் பாடுறது. உங்கள் குடும்ப பாட்டு அது. நாங்கள் எங்கள் ஃபேமிலி சாங் நாங்களே நினச்சிக்குவோம்.
ஏன்னா அவளை சார்ந்த மாதிரி வரும், அந்த சுச்சுவேஷன் மாதிரி வரும். அன்பு மலர்களே மாதிரி கூட்டத்தை தொடஞ்சா கூட அந்த பாட்டு பாடினா சேர்ந்துரு. அது எனக்கே தெரியாத ஒரு பாட்டா இருக்கே. இல்ல இல்ல, உனக்கு நல்லா தெரியும், நீ மறந்துட்ட. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வாழ்வில் வான வேடிக்கை, இது போல இன்பம் வந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம், உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம், சரவெடி போல் சேர்ந்துதான் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்துதான் பார்க்கலாம். அடடா சூப்பர் சூப்பரா சூப்பரா பாடுறீங்களா? இவளை நினைக்கும் போது எப்போவுமே இந்த சாங் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இவ பெரிய பொண்ணாகி இவளுக்கு ஃபங்க்ஷன் வச்ச போது இந்த பாட்டை நாங்கள் சூஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு போட சொல்லியிருந்தோம். அது எப்போ அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அது எங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கரெக்டான ஃபேமிலி சாங் அது. எந்த குடும்பத்துக்குமே செட் ஆகக்கூடிய சாங். அழகாக பிக் பண்ணிருக்கீங்க. சாங் செலெக்ஷனே சொல்லணும். இவளை அந்த மாதிரி நாங்கள் நினச்சிப்போம். ஓகே, இவ்வளோ ஒரு பெரிய தேவதை, இவ தான் எங்களுக்கு பெரிய கிஃப்ட் அப்படின்ட்டு. வேறு யாரும் சொந்தங்கள் பெருசாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஒன்று தான், இது ஒருத்திக்காக தான் வாழ்கிறது. அண்ட் ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்இடியில் செக்மெண்ட்டாகவும் இருக்கும். அதை அப்படியே பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட் மொமெண்ட்லேருந்தே ஐ டென்ட் ஃபீல் ஹிஸ் ஆப்சன்ஸ். ஏன்னா ஐ டோட்டலி பிலீவ் இன் சோல் கனெக்ஷன்ஸ், எட்டர்னல் லவ். அதுதான் நான் ரொம்ப நம்புகிறேன். அதனால எனக்கு அரவிந்த் வந்து அந்த உடம்பு மட்டும்தான் போயிருக்கு, ஆனால் அவனோட சோல் வந்து என்னை சுற்றியே இருந்துகிட்டு இருக்குங்கிறது நான் ஆப்வியஸாக ஃபீல் பண்ணேன். இந்த தருணம் பற்றி நீங்கள் எங்கே பேசினதே இல்லைம்மா. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த வாழ்க்கையிலே இன்னும் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரவிந்த் இழந்தது இவளுக்கும் கூட வலிக்கல. இப்போ வரைக்கும் எனக்கு தான் ரொம்ப வலிக்குது. அவர் மாதிரி கிடைக்கவே மாட்டாங்க. செத்து போனவங்க யாராச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டால் யாரையுமே கேட்க மாட்டேன். அவரை மட்டும் கொடுத்துட்டு என் உயிர் எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன். நான் நல்ல பையன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நல்ல சீன்ஸ் கூட எனக்கு பார்க்க பிடிக்கல. அவரை அது இந்த கல்யாண சீனில் பார்க்க முடியல. ஆசையாக வாழ வந்தார், ஆளவே இல்லை, போயிட்டார். ஷீ இஸ் வெரி எமோஷனல் அபவுட் தட். பட் எந்த ஜென்மத்தில் இருந்தாலும் அவர் எனக்கு பையனாவது பிறக்கணும். எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு அந்த லவ்வை கொடுத்துட்டே தான் இருக்காரு. அது நான் எந்த இடத்துலையுமே, ஏன்னா ஆக்சுவலி இந்த மெயினாக நான் இந்த கிளிப்பிங் சொன்னது வந்து வேறு எந்த இடத்துலையுமே நான் இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாது. பட் அமுதன் தான் வந்து அதை பிரேக் பண்ணி இந்த இன்டர்வியூ கொடுக்க வச்சா. பட் எக்ஸாக்ட்லி இந்த கிளிப் வந்து லாட் ஆஃப் பீப்புள் அதுக்கு அவங்களுக்கு போய் ரீச் ஆயிருந்து தேவர் ரெஸ்பாண்டிங் அ லாட். வேறு இன்னொரு சைடில் வந்து யூ ஹாவ் டு மூவ் ஆன் நிறைய பேர் சொன்னாலும் நான் கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் தட் ஹீ இஸ் நாட் வித் மீ அப்படிங்கிறது. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இவங்க அப்பாலாம் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறப்போ நான் அடித்து சொல்வேன், அவன் என் கூட தான் இருக்கான், என் கூட தான் இருப்பான். ஏன்னா நான் அதை நம்புகிறேன். பட் இந்த கல்யாண வீடியோ வந்து இது பார்க்குற ஈவன் இதை நான் 100 தடவை பார்ப்பேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். அண்ட் ஆனிவர்சரி வருது இந்த மந்த் 27th தான் வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஃபர்ஸ்ட் டைம் ஹீ இஸ் நாட் வித் மீ, பட் இட்ஸ் ஃபைன். பட் இவங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் நான் வந்து இப்போ கூட அரவிந்த் இஸ் ஹியர், ஹீ வில் பி வித் மீ ஃபார் எவர். அதை நான் நம்புகிறேன். ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் ஹிம். அது மட்டும் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அபவுட் இட். ஏன்னா இவங்க எல்லாம் ஆப்சன்ஸை நினச்சி அழுகுறாங்க. ஆனால் எனக்கு அவன் ஆப்சன்ஸ் இருக்குது, எனக்கு அவன் பார்க்க முடியல. பட் அவனோட சோல் ப்ரெசன்ஸ் இருக்குங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் எமோஷ்னல். அவன் இல்லைங்கிற விஷயத்தை நான் நம்பவே மாட்டேன். நான் வந்து அவன் இருக்காங்கிறத மட்டும்தான் நம்பி நான் ஐ வில் மூவ் ஃபார்வர்ட். அது ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அபவுட் இட். ஆனால் அது உண்மை இல்லைங்கிறது அவள் எப்போ உணர்வானே எனக்கு தெரியல. பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது ஃபேமிலி. ஏன்னா இவங்களுக்கு மனசை தேத்திக்கிறதுக்கு அவள் சொல்கிற ஒரு பொய். இட்ஸ் ஓகே. அப்போ எனக்கு புரியிற நேரத்தில் அது புரியும், அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அப்போ வந்து அதை எப்படி எடுத்துக்கணுமோ அதை எடுத்துகிட்டு ஐ வில் மூவ் ஃபார்வர்ட். பட்
பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர் வெரி வரிட் அபவுட் மீ. அவங்களுக்கு என்னோட லைஃப் ஃப்யூச்சர் அதெல்லாம் பற்றி இருக்கு. பட் அதுலேயுமே அரவிந்த் வந்து என்னை கைட் பண்ணி கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போவாங்கிற நம்பிக்கை. ஸோ எது நடக்குதோ அந்த வழியில் வருதோ அந்த சேஞ்சஸ் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவன் சொல்கிற வழியில் நான் ட்ராவல் பண்ணுவேன். அவ்வளோதான். ஆக்சுவலி அரவிந்தும் நானும் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், சேம் கேரக்டர்ஸ் கூட அதே மாதிரி. சடனாக கோபம், சடனாக உயிரான பாசம், இதெல்லாமே நானும் அவர் ஒரே மாதிரி. உன்னை பார்த்த மாதிரியே இருக்குமா அவரை கல்யாணம் பண்ண பிறகு அப்படின்னு அடிக்கடி சொல்வாள். அவங்க வீட்டுக்கு போன பிறகு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்கா. அது தான் இப்போ அவர் இல்லை அப்படிங்கிறது நானே செத்து போன மாதிரி எனக்கு ஒரு அந்த கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். அது அரவிந்துக்கான டைம். எல்லோரும் போய் தான் ஆகணும். நம்மளுக்கு எப்போ நாளைக்கு இருப்போமோ போவோமான்னு தெரியாது. பட் இட்ஸ் ஹிஸ் டைம், இட்ஸ் ஹிஸ் டெஸ்டினி. ஸோ ஹீ லெஃப்ட். நம்மளும் வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் டே. என்றைக்கு நம்ம போகிறோமோ அந்த நாளுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற நாட்கள் வந்து கைண்டாக இருந்துட்டு ஹர்ட் பண்ணாமல் சந்தோஷமாக அந்த மொமெண்ட்டை லிவ் பண்ணிவிட்டு வி ஹேவ் டு லீவ். ஸோ வி ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தட். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். என்ன எங்கள் அண்ணா எங்கள் அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. எனக்கு எல்லாமே வந்து என்னுடைய அம்மா மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அவ்வளோதான். சிங்கிள் பேரண்ட்டாக குழந்தைங்க 3 பேரை வளர்க்குறதுன்றது மிகப்பெரிய சேலஞ்ச் தான், கஷ்டம் தான். கூலி வேலை செஞ்சு தான் காப்பாற்றினேன். எங்கள் அப்பா பார்த்துக்கினாரு, எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். அம்மா வந்து 100 நாள் வேலை தெரியும்ல, அந்த வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதில் வந்து ரொம்ப கம்மி சம்பளம் இல்லை, அதையும் நாங்கள் குடும்பத்தை மெயின்டைன் பண்ணோம். ஸோ அப்பா இறக்கும் போது நிறைய கடன் அது எல்லாமே அடைக்கணும்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. இப்போது நம்ம இவ்வளோ சம்பாதிக்கும் போது நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்போ அவ்வளோ சம்பாதிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே ஆள் வந்து மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும். நீங்கள் சம்பாதிச்சு 3 பசங்களை பார்த்துக்கிட்டீங்க, குடும்பத்தை நடத்துனீங்க. ஃபஸ்ட்டு டைம் வாங்கின அந்த காசு எவ்வளோ? ஃபஸ்ட்டு டைம் வந்து 100 நாள் வேலை 150 ரூபா தான் தருவாங்க. ஒரு நாளைக்கு 150 ரூபா. எப்படி 150 ரூபா பத்தும் உங்க 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கு, பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு? அது முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாங்க. ஸோ அப்போ நான் வந்து அம்மாவுக்காக கேட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மாவால் வரவே முடியல. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ என்னென்னா அனுப்ப மாட்டுறாங்க, என்னால் முடியல, நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு சாயந்தரம் வந்து அம்மா அந்த கால்லாம் இருக்குல்ல, அம்மா அப்போ வந்து அங்கே உள்ள செருப்பு போடாமல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து செம்மையாக ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ராணி மாதிரி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காச்சும் அப்பா இருந்திருக்கலாமே, அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இப்போ கூட எனக்கு அது தோணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் போடும்போது அப்பாவுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து, ஏன்னா லாஸ்ட்டாக வந்து எங்கள் அப்பாவுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது, நான் அப்பா கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. உங்களுக்கு எத்தனை வயசு அப்போ? அப்பா சின்ன பையனாக இருந்தான், தெரியும். 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அம்மா அழுதுட்டு இருக்காங்க, அக்கா அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். தனியாக தான் இருப்பேன் எப்போவுமே. அப்பா நினச்சிட்டு அப்போ தான் அழுதுட்டு இருப்பேன். இப்போ தான் அழுதுட்டு இருக்கேனே கண்டி அப்பா அழுவலை. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. உங்கள் கால் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு டாக்டர் RKS மட்டுமே. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.